உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, உங்களுக்கு எறும்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த உதாரணம் கூட கரெக்டானு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்டும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா நம்ம எறும்பு கூட கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது, அதனால சொல்லிடுறேன். எறும்பு மேலே உங்களுக்கு ஆசை. யாரும் எறும்பு மேலே ஆசைப்பட மாட்டீங்க, சும்மா சொல்கிறேன். உங்களுக்கு எறும்பு மேலே என்ன வந்துருச்சு? சத்தமாக சொல்லுங்க. மோசம் வந்துருச்சா? பாசம் வந்துருச்சு. சரி, இப்போ எறும்பை போய் செல்லமாக கொஞ்சம் போறீங்க. எப்படி கொஞ்சுவீங்க? அது போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு அப்படி ஏன்னா இப்படி பிடிக்க கூட முடியாது நம்ம கையால். அப்படி லைட்டாக அப்படி அப்படி இப்படி எடுத்து பார்க்கறதுக்குள்ள அது செத்து போயிடும். இப்படி தொட்டு இப்படி எடுத்து பார்க்கறதுக்குள்ள, ஐயோ நான் எவ்வளவோ இந்த எறும்புக்காக ஆசைப்படுறேனே, எறும்புக்காக எவ்வளோ கவலைப்படுறேனே. கடைசியில் நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி இருந்துட்டு எறும்பெல்லாம் நேசிக்க முடியாது, நானும் எறும்பா ஆயிடுறேன் அப்படின்னு இப்போ எறும்பா போய் அந்த எறும்பு மேலே அன்பு காட்டுறேன். ஆமென். அப்படித்தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஜோதிமயமான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அதர்சனமான தற்ஸ்வரூபமான தேவன் அப்படியே மனுஷனா வந்தார். அப்ப நான் யாரு? அவருடைய பிள்ளை.